எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கல்ஃப் கண்ட்ரி வரவங்க எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னா, இங்கே எப்படி வராங்கன்னா, இங்கே வரவங்க எல்லாருமே வந்து ஒரு பரம்பரை பணக்காரன் கிடையாது. பரம்பரை ஒரு அதாவது பரம்பரை பணக்காரனோ, இல்ல பரம்பரையா சேர்த்து வச்ச சொத்த வச்சுக்கிட்டு இங்கே வரவங்க கிடையாது. அதாவது வாழ்க்கையில பணத்த எப்படி சம்பாரிக்கணும், அதாவது படிப்பால நம்ம ஊர்ல திறமையால வேலை கிடைச்சு, நம்ம ஊர்ல நல்ல வேலையில இருந்து சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஏன் வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னும் வந்து 10 வருஷம், 20 வருஷம்லாம் கல்ஃப் கண்ட்ரில இருந்து அவங்களால ஒரு வீடு கட்ட முடியல. ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறவங்க பத்தி தான் நான் பேசுறேன். அப்பர் மிடில் கிளாஸை பத்தி நான் பேசல. ஏன்னா அப்பர் மிடில் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா, எப்படியும் ஒரு கல்ஃப் கண்ட்ரில ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்டப்பட்ட காலகட்டம் வரையும் தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு விதத்தில அவங்க வந்து ஊர்லேயே வந்து ஓரளவு ரிசோர்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு அசெட் வச்சுருப்பாங்க. அத வந்து ஒரு அதாவது என்ஆர்ஐயோட மேக்ஸிமம் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா, 55 வரையும் இருக்கலாம். அதுக்கு மேலே அவங்க வந்து ஊரில் போய் ஸ்டெயின் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க வருமானத்தை சேர்த்து, சொத்தை சேர்த்து போயிடுவாங்க. ஆனால் இதில் வந்து சில பேர் நடுத்தர மக்களும் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, அதாவது ஃபேமிலி இங்கே வச்சுருப்பாங்க. வாங்குகிற சம்பளத்தை முக்கால்வாசி ஃபேமிலிக்காகவே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே ஒரு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு வார் நடக்குது. இப்போ ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தில் பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ இந்தமாரி ஒரு வார் நடக்கும்போது என்னென்ன இம்பேக்ட் என்னென்ன வரும்? அதாவது இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது நம்ம முன்னாடி இதுமாரிலாம் நடக்குமான்னு யாரும் யோசிச்சிருக்க கூட மாட்டோம். இப்போ வந்து நம்ம ஊரில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, நிறைய பெட்ரோல் தட்டுப்பாடு வருமா என்னன்னு தெரியல. இப்போ வரைக்குமே நிறைய இடத்துல இருக்குங்கிறாங்க. அதாவது இந்தமாரி விஷயங்கள் நடக்கும்போது மனதைரியத்தோடு இருக்கணும். அதாவது எஸ்பெஷலி இப்போ கல்ஃபில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ். என்ன ரீசன்னா, இதோடைய இம்பேக்ட் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துருமோ, நம்ம வேலை இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு நம்ம வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். ஏன்னா கல்ஃபில் இருக்கிறவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒன்றும் பெருசாலாம் சேவ்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 10 வருஷம் 20 வருஷம் இருந்திருந்தால் கூட அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும், இங்கே உள்ள லிவிங் காஸ்ட்டை சமாளிக்கிறதுக்கும் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை ஓடி இருக்கும். அதாவது சில பேர் நினைக்கிறாங்க, ஃபேமிலியோடு இருக்கானே அவனுக்கு என்ன 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருந்தால் கூட அவன் வந்து பெருசாக சேவ் பண்ணியிருப்பான்னு. ஆனால் இன்னைய வரைக்கும் எத்தனையோ ஒரு ஃபேமிலி இங்கே வந்து ஃபேமிலியோடு இருந்து ஒரு வீடு கூட கட்டாமல், அந்த வீடு ஒரு இடத்த வாங்கி வீடுக்கு அதாவது கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க. அதை கூட கட்ட முடியாமல் இன்றைக்கும் வயிற்ற கட்டி வாயை கட்டி அவங்களால அதாவது 3 வேளை சாப்பாடு இங்கே சம்பாரித்து இந்த மண்ணில் சம்பாரித்து அவங்க சாப்பிட்டு அவங்களோட கஷ்டத்தை போக்கி குழந்தைங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு ஊரில் ஃபேமிலியை பார்த்துக்க முடியாத அதாவது யாருமே இல்லாமல் அவங்களே அந்த ஃபேமிலியை இங்கே கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிட்டு அந்த ஃபேமிலி ஒரு ஒரு மாதமும் கத்தி மேலே நடக்கிற மாரி அவங்க வாழ்ந்துட்டுருக்கவங்க தாங்க கல்ஃப் கண்ட்ரியில் உள்ளவங்க. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோஸில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நம்ம பேசும்போது எனக்கு எதை தேடி நம்ம இங்கே வந்தோம், ஆனால் அதை வந்து அந்த பணத்தை வந்து சம்பாரித்த இந்த மண்ணில் நமக்கு என்ன ஆனாலும் சரி இந்த மண்ணை விட்டு நம்ம போகக்கூடாது, கடைசி வரையும் இந்த மண்ணுக்கும் உரமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி எண்ணங்களில் உள்ள மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. என்ன ரீசன்னா, அதாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க 90, 2000, 2005, 2006 இந்த காலகட்டத்தில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா, இந்த 90லேருந்து 2000, 2005 வரையும் இருந்தவங்கலாம் வந்து துபாயில் சம்பாரித்து ஓரளவு துபாய், ஜிசிசியில் எங்கேயாவது சம்பாரித்து ஊரில் நல்லா செட்டில் ஆகிருப்பாங்க. ஆனால் அந்த 2005க்கு அப்புறம் வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா, இப்போ வரைக்கும் ஜிசிசியில் இருப்பாங்க. அதாவது நான் சொல்கிற சேலரிலாம் வந்து பார்த்திங்கன்னா, எபோவ் 10,000 கீழே 10,000 அதாவது 10,000க்கு மேலே 15,000, 20,000, 35,000லாம் வந்து சம்பாரித்தவங்கலாம் ஊரில் வந்து ஒரு 2, 3 அசெட் வாங்கி போட்டால் அந்த வாடகை காசு வந்துட்டுருக்கும். நம்ம என்றைக்காவது கல்ஃபை விட்டு போயிட்டா கூட அங்கே போய் நம்மளால் சர்வே பண்ணுற அளவுக்கு அசெட் இருக்கும். அதுதான் வந்து அசெட்டு தான் வந்து ஒருத்தனை வந்து காப்பாற்றுது அப்படின்னு ஒரு மனநிலை எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. ஆனால் அசெட் மட்டும் ஒருத்தனை காப்பாற்றாது. அதாவது சேவிங்ஸ் தான் ஒருத்தனை காப்பாற்றும். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு வீடோ இல்லை ஒரு அதாவது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து வீடு வாங்கி போட்டால் வாடகை வரும், அந்த வாடகையை வச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து வாடகை வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே வாடகை வீட்டில் இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து 99%ல் ஒரு 60% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் வாடகை வீட்டில் இருப்பாங்க. எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கணும்னு கனவும் இருக்குது.
இதில் வந்து இடம் தான் இன்றைக்கி வந்து வேல்யூவாக இருக்குது. அப்போ வாங்கி போட்ட இடம்லாம் வந்து ஒரு சில பேர்லாம் இன்றைக்கி விற்கும்போது அது வந்து பயங்கர ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு கிரேசஸ் வந்துச்சுன்னா கடன் வாங்கி ஒரு வீடை வாங்கிடுவாங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டே ஒரு 10,00,000 இருக்கும். அந்த வீடு வந்து ஏதோ ஒரு சிட்டியில் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 60-70 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டோம், ஒரு 1,00,00,000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து டபுள் ஆகும் அப்படின்னு ஒரு மாய வலையில் விழுந்து அந்த கடனை அடைச்சி அதுக்கப்புறம் அவங்களால வெளியிலே வர முடியாமல் இப்போ இப்படி ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வேர்ல்டு வைடு எங்கே பார்த்தாலும் வருதுன்னா அவனால் எப்படி அந்த டியூ கட்ட முடியும்? அந்த கடனை வாங்கினதால அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது. ஒரு ஒரு நாளும் அந்த கடன் அந்த ஒரு அதாவது ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டு பே பண்ணிடுறாங்க. இப்போல்லாம் வந்து மெட்ரோ சிட்டிலலாம் ஒரு வீடு வாங்கணும், ஒரு 1,00,00,000 ரூபாய்க்கு வாங்கணும், ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 லட்ச ரூபா பே பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு விட்டு மாதம் 70,000 உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த கன்சல்டன்சிலாம் வந்து இப்படி தான் வந்து மாய வேலையில் உழுவ வைக்கிறது. அதாவது அந்த அசெட்டை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கம்பெனி ஹையர் பண்ணணும், அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ரெண்ட் அமௌண்ட் வந்துடும், அதை வச்சு டியூ கட்டிடலாம் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனில் அவங்க மார்க்கெட்டிங் பீப்புள் நல்ல ஒரு மூளையை செலவு செஞ்சு அந்த பார்ஷியல் அமௌண்ட்டை ஒரு இனிஷியல் அமௌண்ட்டாக 15 லட்ச ரூபாயை கட்ட வச்சு அதுக்கப்புறம் இந்த கடன் வலையில் சிக்க வச்சு இந்தமாரி ஒரு கிரைசஸ் வரும்போது தான் நம்மளால் மாதம் 70,000 ரூபா டியூ கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் வரும். அதாவது என்றைக்குமே ஒரு முன்ஜாக்கிரதையாக இருக்கணும்னா கடனை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ் லைஃப் ரிலீஃப் ஆகும். அசட்டுங்கிறது நமக்கு தேவை. அந்த அசட்டை இடிச்சிட்டு ஒரு 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 இடமோ ஒரு வீடோ பழைய வீடு இருக்கோ அதை இடிச்சிட்டு கட்டணுங்கிறது கனவு நிறைய பேருக்கு இங்கே கல்ஃபு வரவங்களுக்கு இருக்குது. அதாவது கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கல்யாணத்தை கூட பண்ணிடலாம், ஆனால் வீடு கட்டிப்பாருங்கிறாங்க பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். அதாவது சொத்து சேர்த்தவனுக்கு அதாவது நான் என்ன பரம்பரை பணக்காரன் இருக்கான் பாருங்கள், அவனை மாரி ஆள்லாம் இங்கே கல்ஃபுக்கு வந்து யார் சொத்தையும் இல்லாமல் தனியாக வந்து போராடி ஜெயிக்கிறவன் தான் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவன். இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது ஏதோ ஒரு வகையில் சொத்து இருக்கும், அப்பாவோட சொத்து இருக்கும், அப்பாவோட பிஸ்னஸ் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிற பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் அதுலேயுமே சில பேர் வந்து அப்பா காசை தொடாமல் தான் உழைப்பால் வாழ்கிறக்கூடிய ஆளுங்க இங்கே கல்ஃபில் இருக்காங்க. நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த வாரப்போ நமக்கு மனசில் ஓடுற அந்த ஓட்டங்கள் அதுதான் இந்த வீடியோவில் பிரதிபலிக்குது. அதாவது இந்த டயத்தில் யார் என்னென்ன கடன் வாங்கியிருந்தாலோ பட் இந்த கிரைசிஸோட இம்பேக்ட் வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையுமே இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கும். ஈவன் எங்கேயோ நடக்குது, எங்கேயோ ஒரு பணக்காரன் யார்கிட்டேயோ போய் ஒரு கண்ட்ரியில் ஒம்பளக்கிறான், அவனால் இத்தனை இம்பேக்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பாதிக்குது பாருங்கள். அதாவது ஒரு பணக்காரனுக்கும் உள்ள ஆணவம் அதாவது என்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆள்மை தன்மையை வந்து ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டில் வந்து இன்றைக்கி அந்த ஆள்மை தன்மையால் தான் ஒரு கண்ட்ரிலையும் போய் ஒம்பளக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து பாருங்கள் சராசரி மனிதன் தான் பாதிக்கப்படுறான். இன்றைக்கி நடுத்தர மக்கள் தான் அங்கே கேஸுக்காக இந்தியாவில் பாதிக்கப்பட போகிறாங்க. இப்போ வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது? அதாவது எவன் என்ன இருந்தால் எந்த கண்ட்ரியில் என்ன இருந்தால் நமக்கு என்ன, அவன் கண்ட்ரி அவன் பார்த்துட்டு நல்ல விதமாக இருக்கணும். தேவையில்லாத இந்தமாரி ஒரு வாரால் யாருக்கு என்ன பயன், இதால் என்ன நடக்க போகுது? மனித உயிர்கள் 2 சைடும் இழக்குது. அதாவது பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கான ப்ரேயர்ஸ் நம்ம எல்லாருமே பண்ணணும். அதாவது எந்த இடத்துலையும் ஹியூமானிட்டிங்கிறது நமக்கு தேவை. இந்த வார் வந்து எந்தளவுக்கு சீக்கிரம் ஸ்டாப் ஆகணுங்கிறத வேண்டிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி ஒரு வார் வரும்போது சராசரி மக்கள் நடுத்தர மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பாங்க, அவங்களுக்காக நம்ம டெய்லி ப்ரே பண்ணணும். ஏன்னா இப்போது இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து இப்போ நாங்கள் சேஃபாக இருக்கோம், நல்லாயிருக்கோம். அது காரணம் இந்த நாட்டில் வாழ்ந்து நாங்கள் உழைச்சி சம்பாரித்த அந்த ஒரு உணர்வு தான் இன்றைக்கி இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட உணர்வு. கண்டிப்பாக இந்த நாடு எங்களை காப்பாற்றிருக்கு. இத்தனை நாட்களும் நாங்கள் சேஃபாக இருக்கோம். இந்த வார் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் நல்ல விதமாக பீஸ்ஃபுல்லாக எந்த விதத்துலேயும் பேச்சுவார்த்தை மூலமாக இது வந்து நல்ல முடிவுக்கு வரணுங்கிறது தான் எங்களோட ஆசையும். அதாவது இந்த கிரைசஸால் பாதிக்கப்பட போகிறது நடுத்தர மக்கள் தான். நாளைக்கு இதே வந்து நமக்கு வந்து இந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கடன் வாங்காதீங்க. அதாவது நமக்கு இன்றைக்கி இந்த வருமானம் இருக்குது, இந்த வேலை இருக்குதுன்னு அதை நம்பி ஒரு மாய வேலையில் உளுந்து கடனில் சிக்கிக்காதீங்க. அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்.
அதாவது சொத்து, காசு இதெல்லாம் கூட நான் கடன் வாங்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாலும் அதுலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்தேன், இந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸ், அதாவது இந்த ரியல் எஸ்டேட் டீம் வந்து எந்த அளவுக்கு வந்து மூளையை செலவு பண்ணி இந்த என்ஆர்ஐஸை இந்தமாரி ஒரு வலையில் சிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க வெளில வர முடியாமல் டஃப்பான சுச்சுவேஷன்லேயும் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் மிஸ்டேக்காக பேசியிருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்தால் கூட தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.